ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் தமிழ் வாய்ஸ். நம்ம நாட்டில் இந்த மருதாணி இல்லாமல் மேரேஜ் ஃபங்க்ஷனே ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு தான் சொல்லணும். இந்த பழக்கம் எல்லாராலையும் ரொம்பவே விரும்பப்படுற ஒரு ஈவெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக ஒரு கல்யாண பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க இருக்கிற திருமணம் அப்படிங்கிற ஒரு புது பயணத்தோட முக்கிய ஆரம்பமாக தான் நம்பப்படுது. இது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு விஷயமும் கூட. ஒரு கல்யாண பொண்ணுக்கு மருதாணி போட்டதுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு செவந்து கலர் கொடுக்குதோ அந்த அளவுக்கு அவளுக்கு தன்னுடைய பார்ட்னர் மேலே லவ் இருக்குது. எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதோ அவளுக்கும் அவளுடைய மாமியாருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்பாதீங்க, அது ஒரு மூட நம்பிக்கை தான். அதெல்லாம் தாண்டி சயின்டிஃபிக்காக நிறைய நல்ல விஷயமும் இருக்குது மருதாணி போடுறதுனால. கல்யாணத்துக்கு நாள் கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி போடுறது அவளுடைய மன அழுத்தத்தை குறைக்குது, உடம்புல இருக்கிற பதட்டமான நரம்புகளை சமநிலைப்படுத்துது, உடம்பையும் மனசையும் ரொம்ப நிதானமாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. முதல் இரவில் ஒரு பொண்ணுக்கு ஏற்படுற பயத்தையும் பதட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மனநிலைமையை சீராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த மருதாணி போடுறதுனால உடம்புடைய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த மருதாணியோடைய கலரும் அதோடைய வாசனையும் சேர்ந்து புதுசாக கல்யாணமான கப்பிள்ஸ்க்கு, புதுமண தம்பதிகளுக்கு உள்ள அன்பை அதிகரிக்க செஞ்சு அவங்களுக்குள்ள பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. மெஹந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு மருதாணி அப்படின்னு தான் அர்த்தம். இது மெந்திகா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இளவரசி கிளியோபட்ரா ஒரு தடவை தன்னுடைய உடலை இந்த மருதாணியால் வரைய சொன்னதாகவும் ஒரு கதை இருக்குது. கல்யாணத்துக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அறிவியல் காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, மருதாணியில் இருக்கிற லாசோன் அப்படிங்கிற ஒரு மாலிகுல் நம்ம ஸ்கின்ல இருக்கிற கெரட்டின் அப்படின்னு சொல்லப்படுற புரோட்டீனோட பிணைந்து ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகுது. இந்த மாதிரி பிணைப்பு ஏற்படுறதுனால தான் நமக்கு மருதாணியோடைய கலரே கிடைக்குது. மருதாணியை கழுவுனதுக்கு அப்புறம் அந்த இடம் காற்றில் படும்போது ஆக்சிஜனோட விளைவுனால இன்னும் கருமையாக மாறுது. இதுதான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதாணி எப்போவுமே ஒரு கூலிங் ஏஜென்ட்டாக இருக்குது, அதாவது உடலை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கும். இந்த குளிர்ச்சியின் விளைவாக கார்டிசோல் அப்படின்னு சொல்லப்படுற நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோனுடைய அளவை கம்மி பண்ணுது. கல்யாணத்துக்கு 1-2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு மெஹந்தி போடுறது அந்த பொண்ணுடைய திருமண சுமையை குறைக்கிறதுக்கும் இந்த மருதாணி இடுற சடங்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அப்புறம் இந்த மருதாணி ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கிற ஒரு மருத்துவ மூலிகையாகவும் இருக்குது. இப்படி கெட்ட பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய குணங்கள்லாம் இந்த மருதாணியில் இயற்கையாகவே இருக்கிறதுனால இந்த பண்புகள்லாம் சேர்ந்து புதுமண தம்பதிகளுக்கு வைரஸ் நோய்கள் ஏற்படுற தொற்றுகள்லேருந்தும் பொதுவான நோய் தொற்றுகள்லேருந்து எதிர்த்து போராடவும் உதவுது. மருதாணியுடைய கலர் முழுக்க முழுக்க நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற தடிமத்தை பொறுத்து தான் ஒருத்தவங்களுக்கும் மாறுபடுமாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இந்த மருதாணியிலேருந்து நமக்கு கிடைக்கிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.